ஹாய் மக்களே! இப்போ அமெரிக்கால இருக்க ட்ரம்ப் வந்து H1B விசா வந்து பிஃபோர் வந்து 1.5 லேக்குக்குள்ள இருக்குமாம். இப்போ வந்து 88 லேக்ஸ் க்கு 1 இயர்க்கு டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அ பெரிய பெரிய கம்பெனீஸ்ல பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்தவங்கலாம் இப்போ என்ன செய்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா 1½ லேக்ஸ் எங்க இருக்கு? 88 லேக்ஸ் எங்க இருக்குது? ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஒரேடியா நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. இப்போ இவங்க எல்லாரும் நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா, நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி அடைய தான் செய்யும். ஸோ நம்ம நாட்டுக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனா ப்ராப்ளம் என்னென்னா, ஆல்ரெடி அவங்க நிறைய காரு, வீடு, ப்ராப்பர்ட்டீஸ், அசட்ஸ் எல்லாம் அங்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு எப்படி இந்தியாவுக்கு வர்றது அப்படின்னு ஒரு பக்கம் கலங்கிட்டுருப்பாங்க. இப்போ வெக்கேஷனுக்கு, கல்யாணத்துக்கு, வீடு பிரதிஷ்டைக்கோ எதுக்காச்சும் இந்தியாவுக்கு வந்திருந்தாங்கன்னா, திருப்பி அவங்க யுஎஸ்ஏக்கு முடியாது. ஏன்னா, அவங்க வந்து 88 லேக்ஸ் வந்து கட்டினா தான் உங்கள உள்ள விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான செய்தி தான். அவங்களுடைய ஃபேமிலிஸ், சொத்து எல்லாம் அங்க அமெரிக்கால இருந்தா கூட 88 லேக்ஸ் நீ கட்டு. அப்பதான் உன்ன அமெரிக்காக்குள்ள உன்ன விடுவேன் அப்படின்ற ஒரு சட்டம் வந்துருச்சு. ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தியா இருந்தாலும், அமெரிக்கன் சிட்டிசனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாரும் ட்ரம்ப்பை பற்றி பேசுறதுக்கும், அவர் போட்ட சட்டத்தை பற்றி விவாதிக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் இந்த காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் வந்து ஒயிட் லேடியை கல்யாணம் கட்டி அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஒய்ஃப் 3 பிள்ளைங்களும் யுஎஸ் சிட்டிசன். இவர் மட்டும் H1B. இந்த காரணத்தினால இப்போ அவர் அமெரிக்காவுக்கு ஃபேமிலியோடு போக முடியல. என்ன பண்ணன்னு தெரியாமல் இப்போ இங்கேயே பிஸ்னஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காரு. ட்ரம்ப் வந்து அவர் நாட்டு குடியுரிமைகளுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவங்க நாட்டுக்கு அது நல்ல காரியமாக இருந்தால் கூட திடீர்னு டக்குன்னு இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனால நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான செய்தியாக தான் இருக்கும். நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்படி நம்ம வேறு வேறு கண்ட்ரீஸ்க்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், பர்சனல் நீடு, நம்மளுடைய தேவைகள், படிப்பு காரணம், குடும்ப சூழ்நிலை, கஷ்டத்தின் காரணத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால வெளிநாட்டுக்கு போய் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அமையும், பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா அமையும் அப்படின்ட்டு ஒரு நோக்கத்தோடு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம். ஆனால் இனி உள்ள காலங்களில் வெளிநாட்டுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது சேஃப் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவங்கவுங்க நாட்டில் இருக்கிறது, சொந்த பந்தங்களோட, தெரிஞ்சவங்களோட, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது தான் சேஃப். வேறு இடத்துல போய் மாட்டிட்டு நம்ம திருப்பி வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கும் கஷ்டம், நம்ம ஃபேமிலிஸ்க்கும் கஷ்டம். அதுக்கு பேசாமல் நம்ம ஊர்லேயே நம்ம இருந்துடலாம். எல்லா கண்ட்ரிலையும் இந்தியன்ஸ்க்கு தான் ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓவர் ஸ்டே யுஎஸில் நிறைய பேர் பண்ணவங்களெல்லாம் கையில் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்கன்ற செய்தி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. நல்ல ஒரு முடிவு எடுத்து அவங்கவுங்க நாட்டில் எப்படி வந்து சேரலாம் அப்படின்றத யோசித்து நல்ல முடிவாக எடுங்க. எல்லோரும் அவங்கவுங்க நாட்டில் சேஃபாக இருக்கணும்னு தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.